வெல்கம் டு இல்லத்தரசி டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் பவி. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னா, ஹவு டு மேக்ஸ் நோட்ஸ், அதாவது குறிப்பெடுத்து படிக்கிறது. ஏன் குறிப்பெடுத்து படிக்கணும்னு சொல்கிறாங்க மோஸ்ட்லி எல்லாரும் அப்படின்னா, நம்ம ஒரு புக்கில் 10 பேஜ் திருப்பி படிக்கிறதுக்கும், அந்த 10 பேஜை ஒரு குறிப்பாக எடுத்து வச்சு ஒரு 2 பேஜ் 3 பேஜ்லேயே அடக்கி நம்ம எழுதி படிக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம படிக்கிறது ஒரு தடவை படிப்போம் புக்கை பார்த்து, அதுக்கப்புறமா நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது ஒரு தடவை படிச்சுக்கிட்டே எழுதுவோம். அப்படி என்னமோ 1க்கு 2 தடவை அது படித்த மாதிரி ஆச்சு. அப்புறம் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணால் போதுமானது. ஒரு லெசன் படிக்கிறதுக்கு நம்ம புக்கில் 10 பேஜை திருப்பி படிக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் சும்மா சும்மா திருப்பி படிக்க ஒரு மாதிரி போர் கூட சம்டைம் அடிக்கும். அதுவே நம்ம அந்த 10 பேஜை இருக்கிறத ஒரு 2 பேஜை நம்ம நோட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். 2வது எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்லிக்கிட்டே அது மனசில் அப்படியே கம்பல்சரி பதிஞ்சிரும். ரொம்ப லாங் டைம் எடுக்காது அது ரிவிஷன் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா, இப்போ ஒரு இயல் இருக்குன்னா அந்த இயலில் ஃபஸ்ட்டு லெசன் செய்யுள் இருக்கா, அந்த செய்யுளை ஃபுல்லாக, அதாவது நுழையும் முன்லேருந்து கீழே ஆசிரியர் குறிப்பு நூல்வெளிலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, சரணை விளையாட்டு சேர்ந்துடுத்துருக்க, அது வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நோட்ஸ் எடுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் அதில் வந்து நம்மளுக்கு புரியணுன்றதுக்காக விளக்கி கொடுத்துருப்பாங்க ஒரு பேராவை. ஆனால் அது நம்மளுக்கு ஷார்ட்டாக புரியறதுக்கு கூட தெரியும், ஒரு லைனில் நம்மளுக்கு அது சுருக்கவும் தெரியும். அப்படின்னும் போது நம்ம எல்லாத்தையும் உட்காந்து எழுதிட்டு இருக்கோம்னா, நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி நம்ம நோட்டில் எழுதிக்கிட்டோன்னா, நம்ம திடீர்னு அந்த டாபிக் எடுத்து நோட்ஸில் பார்க்கும்போது அந்த நோட்டில் ஒரு 2 லைன்லேயே, அந்த ஒரு 10 லைனாக இருக்கிறத 2 லைனில் நம்ம எழுதியிருப்போம். அப்போது அந்த 10 லைனை படித்து புரிஞ்சிக்க வேண்டியதை நம்ம அது புரிஞ்சுக்கிட்டதுனால 2 லைனில் எழுதும் போது இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அந்த பேனாவில் எழுதணுமா, இந்த பேனாவில் எழுதணுமா, கலர் பேனாவில் எழுதணுமா, ஸ்கெட்சால் எழுதணுமா, அப்போல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. ஒத்த பென், ப்ளூவாக இருக்கலாம், பிளாக்காக இருக்கலாம். இல்லை கலர் பென்னாக இருந்தால் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், படிக்க தோணும் அப்படின்னா கலர் பென்னில் எழுதிக்கோங்க. இல்லை எனக்கு ஒரு பென்னே போதும் அப்படின்னா ஒரு பென்னால் ப்ளூ பென் மட்டும் யூஸ் பண்ணி அழகாக நீட்டாக எழுதுங்க. நீங்கள் எழுதுறது உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும் போதும். இப்போது நான் வந்து ஒரு இயலை எப்படி நோட்ஸ் எடுக்கணும், எந்தெந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட் இருக்குது அதை ஹைலைட் பண்ணி எழுதணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். லாஸ்ட்டில் நான் எப்படி எடுத்திருக்கேன்ற ஃபோட்டோ கிளிப்ஸும் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழுக்கு 2 நோட்டு கம்பல்சரி போடுங்க. தமிழில் 2 நோட்டு, ஒரு நோட்டு தமிழ்னு எழுதுங்க, இன்னொரு நோட்டில் இலக்கணம்னு எழுதிக்கோங்க. தமிழ்னு எழுதுகிற நோட்டில் 6 to 12th வரைக்கும் இருக்கிற புக்ஸ் வைஸாக நான் கொடுக்குற டாபிக்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இலக்கணம்னு போட்டிருக்க நோட்டில் அகரவரிசை, ஓரெழுத்து ஒரு மொழி, மயங்கொலிகள், பல பொருள் தரும் ஒரு சொல், அந்த மாதிரி இலக்கணம் டாபிக்ஸாக கொடுக்குறேன் இல்லையா, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2த்தையும் ஒன்றா கம்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா எடுத்து படிக்க ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகும். அதே 2 நோட்டாக போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு 6 to 12th வரைக்கும் இந்த ஒரு நோட்டில் இருக்குது, இது வந்து நம்ம வகுப்பு வாரியாக நம்ம எழுதியிருக்கிறோம், இயல் வாரியாக எழுதியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். இலக்கணம்னு போட்டுக்கிட்டிங்கன்னா இதில் இலக்கணம், அதாவது நம்ம சிலபஸ் வைஸாக எழுதியிருக்கோம் அப்படின்ற ஒரு தெளிவும் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த 2 நோட் போடுறது. வாங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 6th புக்கு முதல் பருவத்தில் முதல் இயல் 1ல் தமிழ் தேனில் இன்பத்தமிழ் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இன்பத்தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு இப்போ இன்பத்தமிழுக்கு முன்னாடி தமிழ் தேன் சொல்லிட்டு இயல் 1 ஆரம்பிக்குது இல்லையா, அதுலேயே ஒரு சில கீழே வந்து கற்றல் நோக்கங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள என்னென்ன கொடுத்துருக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு அவுட்லைன் மாதிரி நீங்கள் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து செய்யுளின் பொருளை சொந்த நடையில் கூறுதல் எழுதுதல். அப்போ ஒரு செய்யுளை படிக்கும் போது நம்மளோட ஓனா இது எப்படிலாம் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் 2வது தமிழ் மொழியின் இனிமையை உணர்த்து போற்றுதல். 3வது தமிழ் மொழியின் தனிச்சிறப்புகளை பட்டியலிடுதல். 4வது நமக்கே இது சொன்ன மாதிரி இருக்குது, தன்னம்பிக்கையுடன் தனக்கான இலக்கை உருவாக்கு. 5வது எழுத்துக்களின் வகை தொகையை அறிதல். இப்போ லெசனுக்குள்ளே போகலாமா? லெசனில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம எதெல்லாம் நோட் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த நுழையும் முன் கொடுத்துருக்காங்க. இந்த நுழையும் முன்னில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம அடுத்த டாபிக் போகக்கூடாது. ஆனால் நுழையும் முன்னை வந்து நம்ம படித்து பார்த்துட்டு அதில் ஏதாச்சும் ஒரு லைன் இருக்கலாம் மேபி, அதனால் அது தெரிஞ்சதுக்கப்புறமா அடுத்த லைனுக்கு போய்க்கலாம். இன்பத்தமிழ் நுழையும் முன், நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன.
தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல் அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்களை பல சூட்டி மகிழ்வதும் காண்போம். அதாவது பாரதிதாசன் நம்ம ஒரு குழந்தை எப்படி கொஞ்சுவோம், அந்த மாதிரி தமிழை கொஞ்சிருக்காராம், கொஞ்சி எழுதியிருக்காராம். அதை எப்படிலாம் எழுதியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். இப்போ தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கும் நிலவென்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கும் மனமென்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத்தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத்தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத்தமிழ் எங்கள் கவிதைக்கு வாயிரத்தின் வாள். பாரதிதாசன். அதாவது தமிழை எது கூடலாம் ஒப்பிட்டு போற்றுறாருன்னு பாருங்க. தமிழ் நிலவென்றும் அமுதென்றும் மனமென்றும் அப்பெல்லாம் சொல்லி போட்டுறாங்க. ஒரு குழந்தைய கூட நம்ம இப்படிலாம் கொஞ்சுவோமான்னு கேட்டால் தெரில எனக்கு சரியா. ஆனால் அதை விட தாண்டி தன் தமிழை உயர்த்தியும் கொஞ்சியும் கண்ணே மணின்றது போல் அவர் அவ்வளோ அழகாக பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் பாடலின் பொருள். தமிழுக்கு அமுது என்று பெயர், இன்பத்தரும் அந்த தமிழை எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு என்னென்ன பேர்லாம் ஒரு சூட்டிருக்காரு அப்படின்னு கேட்டால், தமிழுக்கு நிலவு, அழகு, மனம் அப்படின்ற மாதிரிலாம் சூட்டியிருக்காரு. அடுத்து இளமைக்கு பால் போன்றது, நல்ல புகழ்மிக்க புலவருக்கு கூர்மையான வேல் போன்றது. தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையான வானம் போன்றது, இன்பத்தமிழ் எங்கள் சோர்வுக்கு நிற்க ஒளி செய்யும் தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொண்டு தோல் போன்றது, தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றதான். தமிழ் கவிதைக்கு எப்படி இருக்கான், வைரமிக்க உறுதியான வாள் போன்றது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது நூல்வெளி பார்ப்போம். பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். நல்லா நோட் பண்ணுங்க இந்த விஷயத்த. பாரதியார் மேலே விட பாரதியார் எழுதிய கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கொண்டாராம். கவிதைகள் பெண் கல்வி, கைப்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலியான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். அதாவது இந்த கவிதையெல்லாம் புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக வச்சிருக்காராம். எனவே இவர் புரட்சி கவிஞர் என்றும் போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலின் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. அதாவது இந்த நூல் எது கீழே வருதான், தமிழ் என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளதான். இது ஒரு இயலில் இருக்க வேண்டியது. இதுக்கப்புறம் ஏதாச்சும் படிக்கணுமான்னு கேட்டால் கம்பல்சரி படிக்கணும். பாக்ஸ் டாபிக் அங்கங்கே ஒரு மூலையில் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் முக்கியமான விஷயங்கள் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். இல்லை கொஷின் மார்க்ஸ் கேட்டிருப்பாங்க. நம்ம அதுவும் ஒரு தடவை படித்தா மட்டும்தான் நம்மளுக்கு அங்கே என்ன கேட்டிருக்காங்கன்றது புரியும். ஃப்ராங்காக சொல்லணும்னா அட்டை டு அட்டை படிக்கணும். அதாவது ஒரு புக் எடுத்துக்கிட்டோம்னா அந்த அட்டையிலேருந்து கடைசி பக்கம் இருக்கிற அட்டை வரைக்கும் என்ன இருக்கோ அதை நம்ம படித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதில் இந்த பாக்ஸ் டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த செய்யுள் ஆரம்பிக்கிறதுலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் ஒரு தடவை தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நோட்ஸ் எடுங்க. எடுத்தோடனே நோட்டும் பேனாவும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு படித்து பார்த்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜாக இருக்கிறது புக்கில் கூட 2 பேஜாக தான் இருக்கும். நீங்கள் அப்படி எழுத ஆரம்பிச்சிங்கன்னா படிக்க பார்க்காம 10 பேஜாக மாறும். நான் ஏன் சொல்கிறேன்னு லாஸ்ட்டில் ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்லேருந்தே படிச்சுட்டு வருவோம். இன்பத்தமிழ் என்ற பாடலை இனிய ஓசையுடன் பாடுகன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு பாட தெரில, அதனால் நான் படித்து காமிச்சிட்டேன். நீங்கள் அது பாடி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு பாட்டுனா தான் மனப்படம் ஆகிடும் இல்லையா, சினிமா பாட்டு அப்படின்ற மாதிரி, அது மாதிரி இதுவும் மனப்படம் ஆகலாம். தமிழை அமுது நிலவு மனம் என்றும் பெயரிட்டு அழைப்பது பற்றி வகுப்பறையில் கலந்துரையாடுகள். அதாவது
பாரதிதாசன் வந்துட்டு தமிழை எப்படிலாம் சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க. நீங்கள் தமிழுக்கு என்ன பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தமிழுக்கு நீங்கள் சூட்ட விரும்பும் பெயரை பட்டியலிடுக. 3வது பாயிண்டாகவே கொடுத்துட்டாங்க. தமிழ் கவிதை பாடல்களை படம் படித்து மகிழ்க. எடுத்துக்காட்டு: தமிழே உயிர் வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிர்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். எழுதிய பேர் காசி ஆனந்தனா. எப்படிலாம் எழுதியிருக்காங்க பாருங்கள். உண்மையிலே இது கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. அடுத்தது, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது எழுதணுமான்னு கேட்டால் புக்கு இருந்தால் எழுத வேண்டாம். புக்கு இல்லை அப்படின்னா கம்பல்சரி எழுதிக்கோங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். பிடிஎஃப் பார்த்தா நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா. ஏற்றத்தாழ்வு அற்ற டேஷ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷாக இருக்கும், அசதியாக இருக்கும். ஆனால் நம்ம வேலை செஞ்சுட்டு அசதியாக இருக்குன்னு உட்காந்தோன்னா நம்மளோட இலக்கை அடைய முடியாது. அதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு போட்டுக்கணும். ஆனால் கொஷின் கேட்டாங்க குரூப் 4லன்னு கேட்டால் அசதின்னு தான் போடணும், மாற்றி மகிழ்ச்சின்னு போட்டுறாதீங்க. நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். அதுக்கப்புறம் பொறுத்துக கொடுத்துருக்காங்க பாருங்கள். விளைவுக்கு பால் போன்றது, அறிவுக்கு வேல் போன்று, இளமைக்கு நீர் போன்றதான், புலவருக்கு தோல் போன்றது. இதை சரியாக பொருத்தணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விளைவுக்குன்னா என்ன, நீர். விளைச்சலுக்குன்னா நீர் போன்றது. அறிவுக்கு தோல் போன்றது, இளமைக்கு பால் போன்றது, புலவருக்கு வேல் போன்றது. அந்த பாடல் வரி படிச்சிங்கனாலே உங்களுக்கு அது புரிய வரும். இப்போ நான் எடுத்த நோட்ஸ் ஆட் பண்ணுறேன். அந்த கிளிப்பிங்ஸை பாருங்கள், உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கிடைக்கும். அப்படி எழுதினாலும் ஓகே, இல்லை ஓனாக எழுதினா கூட ஓகே தான். குரூப் 4ஓட அப்டேட் படி தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே அப்டேட் வரும். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் என்கரேஜாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.